ஹலோ ஆல். எவ்ரி வீக் சாட்டர்டே ஆர் சண்டே பிலிம்ஸோட மாக் டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஸோ எவ்வளோ படிச்சாலும், எவ்வளோ ரிவைஸ் பண்ணாலும், நெகட்டிவ் மார்க்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? எவ்வளோ டெஸ்ட் எடுத்தாலும் வந்து 30லேருந்து ஒரு 40க்குள்ளார்ஸ் தான் வந்து மார்க்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னும் நினைக்கிறீங்களா? ஃப்ளூக்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆகி ஒரு 20 மார்க்ஸ் கிடைச்சாலும் அது ரொம்ப ஹாப்பினஸ் தருதா? ஸோ கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கு, ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ளேம் பண்ண தோணுதா? டிஸ்கஷன் அட்டெண்ட் பண்றது, எக்ஸ்ப்ளனேஷன் ரீட் பண்றது, இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? டெஸ்ட் முடிச்சுட்டு வந்தாலும், எது கரெக்ட்டு, எது தப்பு, ஜஸ்ட் என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அது மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி, நம்மளோட பிரிலிம்ஸோட டெஸ்ட் மார்க்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான டூல் வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ அதுதான் பிரிலிம்ஸ் அனலைசர். நாம படிக்கிற, நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு டைமுக்கோ, நம்ம படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கோ, நம்ம எழுதுற ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கோ, டெஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும், ஸோ இந்த பிரிலிம்ஸ் அனலைசர் டூல எஃபெக்டிவா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய வரும். ஸோ நம்மளோட சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க.